கடகராசி ரொம்ப நல்லவங்க. பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட சரி. பாசமா சொல்ட்டீங்கன்னா போதும். தன்னுடைய தலை வணங்கி உங்க கால்ல விழ கூட ரெடியா இருப்பாங்க. ஆனா, மிரட்டலுக்கோ, உருட்டலுக்கோ அஞ்சவே மாட்டாங்க. யானையோட தும்பிக்கை பலமோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அசுர பலம் கொண்டது. இவங்கள சாதாரணமா எடை போடக்கூடாது. சமையல் முதல் விஞ்ஞானம் வரைக்கும் அனைத்தையுமே ஆராய்ந்து ஆர்வமாய் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க. இவன்கிட்ட நீங்க போயி ஒரு தெரியாத விஷயத்த பேசுறீங்க. நார்மலா பேசிட்டீங்க அப்டின்னாக்க, "ஓ! அப்டிங்களாங்க. சரிங்க தெரிஞ்சுக்கிறேன். ஓ! இப்படிலாம் இருக்கா எனக்கு தெரியாது" அப்படின்னு பேசுவாங்க. இதுவே, "இது கூட தெரியலையா உனக்கு?" அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா வையுங்களேன், அடுத்த செகண்டே நீங்க பேசின விஷயத்துலேருந்தே உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள எடுத்து விடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. நீங்க இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரியாத பல விஷயத்த இவங்க எடுத்து விடுவாங்க. எந்த இடத்துக்கும் சலிக்காம டஃப் குடுக்கக்கூடியவங்க. ரொம்ப திமிரு புடிச்சவங்களா அப்டின்னு நெனச்சீங்கன்னாக்க, உங்களுக்கு தாங்க நஷ்டம். இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கக்கூடியவங்க. எல்லாருன்னா சாதாரணமா இல்லைங்க. புழு பூச்சிலிருந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நலமா, வளமா வாழணும்னு நெனைக்கிறதுல கடகத்த அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட கடக ராசிக்கு போன வருஷம் முழுக்கவே படாத கஷ்டம். போன வருஷம் முழுக்க மட்டுமா? அது ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 1/2 வருஷம் படாத பாடு பட்டாச்சு. அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, எதையோ பட்டு, இன்னைக்கும் இன்னும் அதுலருந்து வெளிய வர முடியாம தட்டு தடுமாறி தவிச்சு நிக்கக்கூடிய நிலையிலயும், தன்னால 10 பேருக்கு உதவி செய்ய முடியுமான்னு மட்டுமே பார்க்கிறவங்க இந்த கடகம். இவ்வளவு பெருமைகளுக்கு பெயர் போன கடகராசிக்கு வரக்கூடிய ஜனவரி 14க்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீருங்க. மிகுந்த சிரமப்பட்டீங்க இல்லையா? இப்ப இனிமேல் மிகுந்த சந்தோஷத்துக்கு போக போறீங்க. யாரால கஷ்டப்பட்டீங்க 7 1/2 வருஷம்? சனீஸ்வர பகவானால. இனி அவராலேயும் உங்க வாழ்க்கை நிலை சீரும், சிறப்புமா, வளமாகவும், வளர்ச்சியாகவும் இருக்க போறீங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? சனீஸ்வர பகவான். இவர பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய அடியும் தாங்கிக்கிட்டு இப்பவும் வெளியில பார்க்கிறவங்களுக்கு, "இவனுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல. இவளுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல." அப்படின்னு கௌரவத்துக்கு வேணா வெளிய காட்டிக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரணத்த வெளிய காட்டாத அளவுக்கு, ஏதோ உள்குத்தா குத்துன சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கங்க. கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும். தன்னுடைய கஷ்டத்தையும் ஒரு மாதிரி ஜாலியா காட்டக்கூடியவங்க. சனீஸ்வர பகவானுடைய கஷ்டத்தையும் அவங்க அப்படிதான் கடந்து வந்திருக்காங்க. இதுவே வேற யாருக்காவது இந்த கஷ்டமும், நெருக்கடியும் இருந்திருந்தா, இந்நேரம் இருந்திருப்பாங்களான்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா கடகத்த பொறுத்தவரைக்கும் போய் கேட்டு பாருங்களேன். வாய் தொறக்க மாட்டாங்க. அதுவா? ஏன்னா, இவங்க இப்போ கஷ்டமா இருக்கா? அந்த கஷ்டத்துல வெளிய வரதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த கஷ்டம் எனக்கு திரும்பவும் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத எப்பவும் யோசிக்கக்கூடியவங்க. ரெடியா இருப்பீங்க. சொல்லப்போனா சனீஸ்வர பகவான போய் கேட்டோம்னா தான் தெரியும். சனீஸ்வர பகவானுக்கு கடகராசிக்காரங்க எந்த அளவுக்கு டஃப் குடுத்துருப்பாங்கன்னு. இல்லையா? ரொம்ப பில்டப்லாம் குடுக்காதமான்னு கடகராசிக்காரங்க இப்ப சொன்னீங்க அப்டின்னா, சாரிங்க. ஏன்னா உங்கள பத்தி நான் தான் பேசணும். சந்தோஷமா இருக்கும்போது கூட கடகம் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. இந்த சாஃப்ட்டான முகத்தவே கஷ்ட காலத்துல பார்த்தீங்கன்னு வையேன், "அட இவங்களாப்பா! இப்படியாப்பா? என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு இருந்தாங்க. இப்ப பார்த்தாக்கா 1000 பேர் வந்தாலும் அவங்களெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுப்பாங்க போலயே!" அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடகம் வந்துட்டு ரொம்ப தெளிவா, அனுபவமே இல்லாத விஷயத்த விட, கேட்டதவே அனுபவத்த விட மேலா பேசுவாங்க. சமாளிப்பாங்க. முடியாத காரியத்தையும் அசால்ட்டா முடிச்சுட்டு, அந்த முடிவ வந்துட்டு வெற்றிய தலையில போட்டு கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து என்னன்னு போய்க்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் பல பேருக்கு கடகத்த ரொம்ப புடிக்கும். இவங்க இருக்காங்க அப்டின்னாவே அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். இவங்க இருக்கக்கூடிய இடத்துல தன் கூட இருக்கிறவங்களுக்கு அவ்ளோ ஒரு கம்ஃபோர்ட் ஜோன குடுப்பாங்க. உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இனி எதிலுமே வெற்றி தான். உங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கிடைக்கும். மரியாதை கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்ப விஷயங்கள்ல யார்கிட்டயும் எப்பயும் சொல்லாத கடகராசிக்காரங்க, குடும்ப பிரச்சனைகள இப்ப அசால்ட்டா சமாளிச்சுருவீங்க. குடும்பத்துல எல்லாரும் நச்சரிச்சா கூட சரி, எல்லாம் சைலன்ட்டா உட்காருங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதுக்கு ஏன் இவ்ளோ? பாத்துக்கலாம்.
அப்போ வந்து வீட்ல இருக்கவங்களே யோசிப்பாங்க. "என்ன இந்த பிள்ள? என்ன இந்த பையன் இப்படி பார்த்துக்கலாம்ன்னு சொல்லுது? இது எவ்வளோ பெரிய பிரச்சனை?" அப்படின்னுவாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன நீட்டா குடுத்துருவாங்க. "இதுதானே? சரியா போச்சா?" அப்படின்னாக்கா, "ஆ" அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு டாட் பூட்ன்னு தஞ்சாவூர்ன்னு குதிச்ச எல்லா பிரச்சனையும் தரை மட்டமா போக போகுது. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே தவிடு பொடியா மாத்திருவீங்க. நேர்மறை எண்ணங்களால ஜொலிக்க போறீங்க. அதுமாரி சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கிய பத்திரங்கள்ல கையெழுத்து போடும்போது மட்டும் சட்ட ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. கவனமா இருக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, கடகராசியும் கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாலும் ஏமாத்திரலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். எந்த விஷயம் செய்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையோட, விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா, உங்கள அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. அப்படியே நீங்க ஏமாந்துட்டாலும், அவங்களால பொழைக்கவே முடியாது. திரும்பவும் உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும். அது இல்லாம கடகராசிகள் இவ்வளோ நாள் தோல்வி சந்திச்சுட்டு இருந்தாலும், நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பீங்க? "அவ்வளோதானே, இத நீ எடுத்துட்டேன். இத விட பல மடங்கு நானு சம்பாதிக்க முடியும். அவ்வளோதானே, இந்த உறவு போனா, இத விட பல மடங்கு உண்மையான உறவுகள் என்ன தேடி வரும்." கடவுள் மேல நம்பிக்கை அதிகங்க. இவங்கள மாரி ஒரு தன்னம்பிக்கை தலகணம் புடிச்சவங்கள பார்க்க முடியாது. தலகணம்னு தப்பா சொல்லல. தன்னம்பிக்கையவே தலையில கனமா வச்சு சுத்துவாங்க. முடியும், முடியும், முடியும். சரிங்களா? இதற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே மாரி மகன், மகளோட திருமணத்த சீரும் சிறப்புமா நடத்தி வைப்பீங்க. ஒரு பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காகவோ, இல்ல உத்தியோகத்துக்காகவோ வெளிநாட்டுக்கு போவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள இத்தன நாளா போராடியும் உங்க கைக்கு வராம இழுபறியாக இருந்த அந்த சொத்து, இப்ப சாதாரண உங்க கைக்கு வந்து சேரும். அதே மாரி கட்டுப்படுத்த முடியாத செலவினங்கள் எல்லாமே இப்ப கட்டுக்குள்ள வரும். ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறும். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்க தலைமையில ரெடி ஆகும். அடுத்து குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி உறவுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுது. ஒற்றுமை பலப்படுது. வெளி வட்டாரத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை கூடுது. ஒரு சிலர்லாம் கடகராசிய பொறுத்தவரைக்கும் இந்த பிபி, சுகர்லாம் வரதுக்கு காரணமே உங்க கோபம். உண்மை இருக்கிற இடத்துல கோபம் இருக்கும். கட்டுப்படான்னு தூக்கி பேசுவோம். நாங்க அப்படிதான். நியாயத்துக்கும், உண்மைக்கும் மட்டுமே கட்டுப்படுவோம். இதுல 2த்துல எது குறைஞ்சாலும் சரி, கொதிச்சுருவோம். இதனாலவே நெறைய பேருக்கு வந்துட்டு பிபி, சுகர்லாம் இருக்கும். அதுக்கான அறிகுறிலாம் வந்திருக்கும். சரியான தூக்கம் வந்திருக்காது. சதா நேரம் ஏதோ ஒரு சிந்தனையில வந்துட்டு உடல புடிச்சு ரொம்ப வாட்டி வதச்சிருப்போம். இனி அப்படிலாம் வேணாம். ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம். சாதாரணமா விட்டுடுவோம். அதுவே தன்னால சரியாயி உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். இந்த 2025ல கடகம் என்ன பண்றீங்களோ, பண்ணலையோ, உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும். நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே முடியும். ஆனா, உடல் ஆரோக்கியத்த மீது மட்டும் அக்கறை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதாவது தீர்மானம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மேலும் இந்த சனீஸ்வர பகவானாலே உடைய சாதுரியமான பேச்சுக்களால தீராத பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். சில நேரங்கள்ல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. அத மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. சாமர்த்தியமான பேச்சு சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? அந்த பாசம், அந்த அன்பு. எதிரிகளுக்கு கூட நல்லா பேசிருவாங்க. அவங்களுக்கு வந்து உணர்த்துற மாரி பேசிருவாங்க. அதாவது சூரியவம்சம் படத்துல தேவயானி அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய முன்னாள் காதலிக்கு வேலை கட்டு வந்து நிக்கிறப்ப பேசுவாங்க இல்லையா? உலகம் எவ்வளவு வேகமா சுத்துது பார்த்தீங்களா? உங்களுடைய படிச்ச ஹஸ்பண்டுக்கு படிக்காத என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இப்போ வேலை கட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கடகம் பேசிருவாங்க. அடுத்த செகண்டே அந்த தெய்வானி மேம் என்ன சொல்லுவாங்க? "உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குங்க. பயப்படாதீங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னுடைய கஷ்டத்த கூட அடுத்த செகண்டே மறந்துட்டு, "பரவால்ல நீங்க நல்லா இருந்துட்டு போங்க." அப்படின்னு வாழ்றவங்க தான் இவங்க. வாழ்த்துறவங்க இவங்க. தான் நல்லா இருக்கிறோ இல்லையோ, தன்ன சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா இவங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம். இல்லையா? அடுத்த பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பணத் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பீங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வீட்டுக்கு தேவையான நவீன ரக பொருட்களை வாங்கி போடுவீங்க. இத்தனை நாளா கடகத்த சுத்தி நடந்த சதி திட்டங்களை எல்லாமே இப்ப கண்டுபிடிச்சு அத வந்து முறியடிச்சிடுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடும் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும். பூர்வீக சொத்துக்கள் என்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும். எதிர்பாராத வகையிலயும் பல வழிகள்ல பணம் வரும். சரிங்களா? கூட இருக்கிறவங்க உங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க. அரசு காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நல்லபடியா நடந்து முடியும். குறிப்பா கடகராசி சேர்ந்த ஆண்கள பொறுத்தவரைக்கும் மனைவி வழியில நல்ல செய்திகள் வரும். இதுவே பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, கணவர் வகையில வந்துட்டு நல்ல செய்திகள் வரும். கணவர் வகையிலயும் சரி, கணவர் வீட்டு குடும்பத்தார் வகையிலயும் சரி, நீங்க எதிர்பார்த்த மதிப்பு, மரியாதை வந்து இப்ப கிடைக்குங்க.
ஒரு நாளும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு ஏங்கியிருப்பீங்கல்ல. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். கடகத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை எப்பவுமே கொஞ்சம் சிக்கலா தான் போயிட்டுருக்கும். நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எது? பாசத்த. அது 1% கிடைச்சா கூட போதும். அத 1000% டெவலப் பண்ணி, இமேஜின் பண்ணி, அத சந்தோஷப்பட்டு, கற்பனையில வாழ்வதனால தான் இந்த நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை ஓடிட்டு இருக்கு. அந்த 1% கூட குடுக்காத ஆட்கள்ல கூட, சும்மா தாங்கு தாங்கன்னு தாங்கி பிடிக்கிறவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. பிறகு சனீஸ்வர பகவானா திடீர் பயணங்கள் போவீங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். குறிப்பா இத்தன நாளா தடைப்பட்டு வந்த அதாவது குடும்பத்துல திருமணம் தடை இருக்கும். சீமந்தம் நடக்கிறதுக்கு தடை இருந்திருக்கும். சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே ஏற்பாடாகாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இனி வீட்ல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமண தடைகள் நீங்கி ஆல்ரெடி பேசி வச்ச வரனே வந்து இப்ப வந்து செட் ஆகும். சீமந்தம் நடக்கும். புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. சொத்து சேர்க்கை இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய தலைமை பொறுப்பேற்கும். குறிப்பா வாடகை வீட்ல இருக்கவங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க. அடுத்து இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல பெரிய முடிவுகள்லாம் இனி நீங்க தான் எடுப்பீங்க. பிள்ளையுடைய உயர்கல்வி, திருமணம் இந்த மாதிரியான கவலைகள் குடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த கவலைகள் எல்லாமே தலை தூக்குனது எல்லாமே இப்ப தரை மட்டத்துக்கு போக போகுது. சரிங்களா? நீங்க நெனச்சது எல்லாமே இப்ப நடக்கும். அதுவும் உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி. அதான் அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய பணியிட சூழல் சிறப்பா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பணியிடத்துல. அது போலவே ஊதிய உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். ஆனா, கடகராசிய பொறுத்தவரைக்கும் பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பேசுறத நிறுத்திக்கோங்க. ஏன்னா, விளையாட்டா பேசினா கூட அது வம்புல போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும் விரைவில கெட்டி மேல சத்தம் கேட்கும். திருமணம் கைகூடும். அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் போட்டிகள் மாறியும். பழைய சரக்குகளே முன்னலாம் வந்து விக்க முடியாம தவிச்சிருப்பீங்க. இப்ப சர்வசாதாரணம் வித்துருவீங்க. நெறைய புதிய சரக்குகள இறக்குமதி பண்ணிடுவீங்க. குறிப்பா இரும்பு, கடல் உணவு, ரசாயன வகைகள், கட்டிட உதிரி பாகங்கள் இது மாரி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் கூடுதலா கிடைக்கும். கூட்டு தொழில்ல கூட பங்குதாரர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும், எதிர்ப்புகளும் இனி நீங்க போகுது. அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல காலங்க. உழைப்புக்கு ஏற்ற பயனும், அங்கீகாரமும் கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட மட்டும் பழக்கவழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. இனி சனி பகவானால மாற்றம் வருது. செலவுகள் கட்டுக்குள்ள வருது. சிக்க வச்சு வேடிக்கை பார்த்த சனீஸ்வர பகவான் இனி சிக்கல் இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அவருடைய உதவியுடன் சேர்த்து உங்களுடைய சமயோகத்திய புத்தியும் உங்களுடைய இலக்கை அடைய வைக்கும். எட்டாத விஷயத்தையும் எட்டி பிடிக்கக்கூடிய கடகத்திற்கு இனி கட்டுக்கடங்காத வளர்ச்சியை பார்க்க போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகில் உள்ள மொரப்பாண்டி அப்படிங்கிற ஊர்ல அபய முத்திரையுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வரரை பரணி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனால மேலும் திருநங்கைகளுக்கு உதவி செய்வதனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். நிம்மதியான வாழ்க்கை அமையும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காலுக்கான சனீஸ்வர பகவானால இந்த 2025ல எப்படிப்பட்ட ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்க முடியுங்கிறத உணர்ந்திருப்போம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம். இவரால உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். தன, புத்தி, ஞான கரகனான குருவின் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் முதல் 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால உடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்துல இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப விலக போகுது. நீங்க விரும்பிய எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள், ஒரு பணிகள்ல பதவி உயர்வு எல்லாமே ஏற்படும். மத்தவங்களால முடியாத கூட எளிமையா முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை உண்டாகும். தெய்வ சிந்தனை மேலோங்குது. ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. முயற்சிக்கு ஏற்ற பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுக்கிறாரு. வாகன பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்போ ஏதாவது அடிபடுமாலாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய உடைமைகள் மீது மட்டும் கவனமா இருக்கட்டும். அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும். ஒருத்தர் கீழ வேலை செய்யக்கூடிய தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒரு முதலாளி கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி. உங்களுடைய பணியிட சூழல் அப்படிங்கிறது இப்போ உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாரி இருக்கும். முதலாளிகிட்டயும் சரி, மேலிடத்திலயும் சரி உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்து பிரச்சனையை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இனி பெயர், புகழ், செல்வாக்குல ஏறுமுகத்தை உண்டாக்குறாரு. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னாக்க தொட்டதெல்லாம் வெற்றி, முயற்சி எல்லாம் லாபம், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது. நெருக்கடிகள்ல இருந்து இப்போ உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே சனீஸ்வர பகவான் கொடுக்கிறாரு. இந்த சனீஸ்வர பகவான் ஆதரவா வரக்கூடிய காலகட்டத்துல ராகு கேது உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னாக்க கேதுவால முன்னேற்றம் உண்டாகும்.
முயற்சிகள் வெற்றியாக மாறும். வருமானம் அதிகமாகும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. மேலும் விருப்பங்கள் நிறைவேறுவதனால துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. லாபம் பார்ப்பீங்க. உடன்பிறப்புகள் வழியிலும் சரி, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பினாலையும் வெற்றி அடைவீங்க. இவங்களே இப்படி நல்லா செய்யறப்போ முழு சுபகிரகமாக வலம் வரக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய இந்த ஆதரவு நேரத்துல உங்களுடைய பண வரவை அதிகமா கொடுக்குறாரு. செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. குறிப்பா அபரிவிதமான யோகத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு. தொழிலையும் சரி, குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, எல்லா வகைகளிலும் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல சுபிக்ஷத்தையும் நட்புகளால நன்மைகளையும் திருமண வயதிலுக்கு திருமண யோகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறார். ஆக சனீஸ்வர பகவான், ராகுகேது, குரு பகவான் இவங்க 4 பேராலையும் உங்களுக்கு நல்லது நடக்குது. இவர்களால பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா இந்த சனி பெயர்ச்சி இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்குது. முயற்சிகளை வெற்றியாக மாத்துது. கடன்களால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் மறையுது. வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகுது. பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயருது. உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியாக மாறும். துணிச்சலாக செயல்பட்டு இலக்கை அடைவீங்க. தொழில பொறுத்த வரைக்கும் மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, சினிமா துறையில இருக்கவங்க, சின்ன துறையில இருக்கவங்க, இயந்திர தொழிற்சாலை, வியாபார நிறுவனம், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் எல்லா விதமான தொழில்களும் இருக்கட்டும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். அபரிவிதமான முன்னேற்றம் காண்பீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்க திறமைக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும். என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லையே வருத்தப்பட்ட நிலை மாறுது. இனி உங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும். மதிப்பு உண்டாகுது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளருடைய நிலை உயர்வை அடையுது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும். உடல் நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. கணவர் வகையிலும் சரி, குடும்பத்தார் வகையிலும் சரி உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுதியான வரன் தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடிக்கிட்டவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியில அக்கறை கூடும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை நன்மையை கொடுக்கும். உயர்கல்வி கனவுகள் எல்லாமே நனவாகுது. இதுவே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு உடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் இந்த வருஷத்துல கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் விலகுது. விபத்தாலேயோ, பக்கவாதம் இந்த மாதிரியான பாதிப்புகளால சிகிச்சை காரணமா எழக்கூட முடியாம, நடமாட முடியாம இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே சரியாகுது. நல்ல சுறுசுறுப்போட, நல்ல தேக ஆரோக்கியத்தோட வளம் வருவீங்க. இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சத்தான உணவு எடுத்துக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாகுது. பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது. தந்தையுடைய ஆதரவு பெருகுது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து புரிஞ்சுப்பீங்க. உறவுக்காருடைய வருகை அதிகமாகும். உறவுக்காருடைய மத்தியிலும் உடைய செல்வாக்கு அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை செழிக்கும், கஷ்டங்கள் விலகும். அடுத்த பூசம் நட்சத்திரம். மன கஷ்டங்கள் மாறுது. மகிழ்ச்சி குடிக்கொள்ளுது. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த வீண் செலவு, வரிய செலவுகள் மாறியது. உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் கௌரவத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது. பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. அனைத்து தடைகளையும் தாமதைகளையும் சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகுது. சிலருக்கு வந்து வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. வீண் அலைச்சல், பண விரயம், தம்பதிகளின் கருத்து வேறுபாடு, உறவுகள்ல விரிசல், மருத்துவ செலவு இந்த மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களும் இப்ப அப்படியே டோட்டலா மாறுது. என்னென்ன உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சோ அது எல்லாமே இனி சுகமா மாறப்போகுது. குறிப்பா சொந்த வீடு கனவு இப்ப நனவாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காலம். அஷ்டம சனியுடைய பாதிப்பு இனி இருக்காது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். பிரச்சனைகள்ல இருந்து சாமர்த்தியமா விடுபட்டுருவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சிறப்பா சொல்லணும்னா, எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களை அடைய போறீங்க. இந்த ஆயுள்காரர்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ அந்த ராகு உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய தொழில உடல் உபாதைகள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாமே மறையுது. உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வருது. வேலை தேடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. உடல் பாதிப்புகள் விலகுவதனால ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வருவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். குடும்பத்துல இந்த குழப்பம், பிரச்சனைகள் எல்லாமே மாறியுதுங்க. இவங்களோடவே குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, பண நெருக்கடிகளை மறைய செய்யறார். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றத்தை கொடுக்கிறாரு. வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல, பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடிகள், தடைகள் எல்லாமே விலகுது. இழந்த செல்வாக்கு கூட திரும்பவும் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல, தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. நிம்மதியான வாழ்க்கை, எதிர்ப்பில்லாத வாழ்க்கை, உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. பொதுப்படியா சொன்னாக்க அனைத்திலும் வெற்றி. பொருளாதாரத்துல உயர்வு, செல்வாக்கு உயர்வு, செயல்பாடுகள் இருந்த நெருக்கடி, வழக்குகள், வீண் செலவுகள், தொழில இருந்த பணத்தடைகள், வரவை விட அதிகமா செலவு இருந்திருக்கும். அது எல்லாமே மாறுது. வண்டி வாகனத்துல உயர்வு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா திரும்பவும் ஒரு விஷயத்துல மட்டும் கடகராசி மாட்டிடக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஏதாவது நீங்க ஏதாவது பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னாக்கா பத்திரத்தை வந்து முழுமையா படிச்சுட்டு தான் கையெழுத்து போடணும்.
குறிப்பா சட்ட சிக்கலுக்கு ஆளாகாம பார்த்துக்கணும். அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில்ல உழைப்பு அதிகரிக்குது. புதிய முதலீடுகள்ல லாபம் உண்டாகும். போட்டியாளர்கள் உங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி ஓடுவாங்க. இயந்திர தொழில் கூட லாபம் கிடைக்குது. விவசாயம், கால்நடை எல்லா விதமான தொழில்கள்லயும் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். உடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாக போது தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்குது. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது. சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். செய்யாத தவறுக்காக இத்தன நாளா கஷ்டப்பட்டுருப்பீங்க. இனி அவங்களே உங்கள புரிஞ்சுப்பாங்க. குறிப்பா மேல் அதிகாரிங்க உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. கூட வேலை பார்க்கக்கூடிய ஆலோசனையே இப்ப நீங்க ஏற்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால நன்மைகள் அதிகமாகும். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவுக்காரர்கள உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுது. குறிப்பா விழிப்புணர்வோட செயல்படுறதுனால எல்லா விதங்களையும் நன்மைகளை மட்டுமே பெண்கள் பார்க்க போறீங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் கல்வியும் சரி, வேலையிலும் சரி, உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல கடின முயற்சினால வெற்றி தொடருதுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல் உஷ்ணம், தோல் சம்மந்தப்பட்டது, மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுவும் இப்ப சீக்கிரமா சரியாகிடுங்க. சோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்ல. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பணி, தொழில் இதுல இருந்து நெருக்கடிகள் எல்லாமே மறையுது. குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. இப்படி பல நாள் கனவுகள் இப்ப நனவாகுது. சிலர் வந்து விரும்பிய வாகனத்தை வாங்குவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். குறிப்பா ஊனமுற்றவர்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால உங்களுடைய வாழ்க்கை நிலையிலும் உயர்வை அடைவீங்க. அடுத்த ஆயில்ய நட்சத்திரம். கடக ராசியிலேயே பயங்கர கெட்டிக்காரங்க இவங்க. எதுக்கும் அஞ்சாதவங்க. கடல் தாண்டி உழைக்கக்கூடியவங்க. உழைப்புக்கும் உயர்வுக்கும் பெயர் போன உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சனீஸ்வர பகவான் முன் வச்ச கால பின் வைக்காதப்பா, நீ நினைச்சதை நான் சாட்சி கொடுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. உடைய சாதுரியத்தால நினைச்சதை சாதிக்கூடிய நிலை உண்டாகுது. சங்கடங்கள் விலகுது. பண முதலீட்டுல வெற்றி அடைவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட காலம்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் கொடுக்கறது என்னன்னா, உடைய பாதிப்புகள் இருந்து விடுவிச்சு வைக்கிறாரு. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. பணவரவை அதிகமா கொடுக்குறாரு. நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கொடுக்குறாரு. சிலர் வந்து வெளிநாடு, வெளியூர்ல வச்சிருப்பீங்க. இனி வந்துட்டு சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பொறுப்புகள் உண்டாகுது. இவரே நல்லது செய்யறப்ப ராகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும். முயற்சிகள் வெற்றி. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழந்த பொருட்களையும் செல்வாக்கையும் திரும்பவும் வந்து மீட்டு எடுத்துருவீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். எதிர்பாராத சங்கடம், நெருக்கடி இதுல கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வியாபாரம், தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இனி எல்லா விதங்களையும் லாபம் உண்டு. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையில கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி வந்துட்டு சொன்ன சொல்ல மாற மாட்டீங்க. இவங்களே நல்லது பண்றப்ப குரு என்ன பண்றாரு அப்படின்னா, செல்வாக்கை மீண்டும் அடைய வைக்கிறார். செல்வாக்கு உயருது. பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல விசேஷங்கள், தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம், பணவரவு உண்டாகுது. பல வழிகள்ல பணவரவு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிப்புனால எதிர்ப்புகள் விலகுது. மேலும் சனீஸ்வர பகவானால பொது பலன்கள்னு பார்த்தோம்னா, இவர் உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறாருங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிக்கான வாய்ப்பு உண்டாகுது. திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறுது. வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அதிர்ஷ்டமான வாய்ப்பு எல்லாமே இப்ப உண்டாகும். ஆனா கோர்ட்டு கேஸ் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தா கூட சரி, அந்த கோர்ட்டு கேஸ்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகுது. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ தொழில்ல வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது. உங்களுடைய அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. விவசாயத்துல எதிர்பார்த்த வெற்றி உண்டு. மத்தபடி தொழில் ரீதியா எல்லா விதங்களையும் வளர்ச்சி அடைவீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழ கை நீட்டி வேலை பார்க்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, கடந்த கால அனுபவத்தை இப்ப வந்து பயன்படுத்திக்கிட்டு சாதுரியமா செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்பு, ஊதிய உயர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்க திறமைக்கு மதிப்பு அதிகமாகும். பெண்களை பொறுத்தவரைக்கும் உயர் கல்விக்காக முயற்சி செய்றீங்களா, உங்க எண்ணங்கள் நிறைவேறுது. சிலர் வெளிநாடு, வெளியூருக்குலாம் போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு கனவுகள் நனவாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலர் வந்து சுய தொழில் தொடங்குவீங்க. அதுல உழைப்பு அதிகமாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். சிலர் வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை ஏங்கிட்டு இருக்கீங்களா, இந்த வருஷத்துல நல்லபடியா குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகமாகும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகளை வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். சிலர் வந்து வெளியூர், வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மாறியுது. மருத்துவ செலவுகள் இன்னைக்கு குறையுது. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே மாறியுது. ஒரு சிலருக்கு பித்தம், மயக்கம், ஜலதோஷம் இந்த மாதிரி சங்கடங்கள் இனி இருக்காதுங்க. எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும்.
அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்களை விலக்கிருவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகும். நல்ல வசதியான வீட்டிற்கு கூடி போகுவீங்க. நீண்ட நாட்களா தடைப்பட்ட சுப நிகழ்ச்சியோட இனி வீட்ல நடக்கும். நவீன பொருட்கள், வசதியான வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான உயர்வான நிலை உண்டாகுது. சிலர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க உடைய தடைகள் விலகும். விருப்பங்கள் நிறைவேறும். இன்னொரு விஷயங்க. பரிகாரம் அப்படின்னாவே ஒரு சிலருக்கு நம்ம சொல்லியிருப்போம். இந்த நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வாங்கன்னு. நீங்க கலண்டர பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படி இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு எந்த நாள் அதிர்ஷ்டமான நாள்ன்னு தோணுதோ, உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமா தோணுதோ, அந்த நாள்ல நீங்க போய் கடவுள வழிபாடு செய்யுங்க. நல்லது தான் நடக்கும். இதுதான் அதான் இல்ல. நாங்க சொல்றத பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்சா அந்த நாட்கள பயன்படுத்துங்க. இல்லாட்டி எந்த நாள்ல நீங்க தெய்வத்த வழிபாடு செய்தாலும், அதுதான் உங்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பக்தி. உண்மையான பக்திக்கு எந்த கடவுளும் எந்த நேரத்தையும் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்ப கடகத்துடைய கஷ்டம், நஷ்டம் எல்லாமே மாறி, இஷ்டமும், இன்பமும் மட்டுமே தொடரப் போகுது. ரைமிங்கா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இனி உங்க வாழ்க்கை நிலையே ஐ அம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, விமானத்துல பறக்கக்கூடிய அளவுக்கு பிஸியா, உயர்வா, மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, மத்தவங்களுடைய கண்ணு வெளிய விழுறதுக்கும், மத்தவங்களுடைய வயித்தெரிச்சல அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம ரெடியா இருந்துக்கலாம். என்ன ஆரம்பிக்கலாமா?